இரண்டு பறவைகள். பழைய காலத்தில் ஒரு காட்டில் இரண்டு பறவைகள் வாழ்ந்து வந்தன. அவை சகோதர சகோதரிகள். ஒரு நாள் வேட்டைக்காரன் வந்து அந்த பறவைகளின் கூண்டை உடைத்தான். ஒரு பறவை பிடிபட்டு அவனது வீட்டில் அடைக்கப்பட்டது. மற்றொரு பறவை காட்டில் இருந்து ஒரு முனிவரின் அருகில் வாழத் தொடங்கியது. காலம் சென்றது. ஒரு நாள் ஒரு ராஜா வேட்டைக்காக வந்தார். தாகமாக இருந்ததால் அருகிலிருந்த ஒரு வீட்டுக்குச் சென்றார். அங்கு கூண்டில் இருந்த பறவை, அந்த ராஜாவை கொல்லுங்கள், அவர் இறைச்சி சுவையாக இருக்கும் என்று சொன்னது. ராஜா அதிர்ச்சியடைந்தார். அவ்விடத்தை விட்டு உடனே ஓடி காட்டிலுள்ள ஒரு முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தார். அங்கு இருந்த மற்ற பறவை மென்மையான குரலில், வரவேற்பு மகாராஜா, தண்ணீர் குடியுங்கள், ஓய்வெடுங்கள் என்று அன்பாக பேசினது. ராஜா வியந்து, இரண்டு பறவைகள் ஒரே மாதிரிதான், ஆனாலும் ஒன்றின் பேச்சு கொடுமையாகவும் மற்றொன்றின் பேச்சு இனிமையாகவும் இருக்கிறது, எப்படி என்று கேட்டார். முனிவர் சிரித்து, சூழல்தான் குணத்தை உருவாக்குகிறது மகாராஜா. நல்ல சூழலில் இருந்தால் நல்ல பழக்கம் வரும், கெட்ட சூழலில் இருந்தால் கெட்ட பழக்கம் வரும் என்றார். பாடம் மோரல்: நாம் வாழும் சூழலும் நம் நட்பும் நம் குணத்தை உருவாக்கும்.